மேடைக்கு மேடை பெண்களோட பாதுகாப்பை பத்தி வசனம் மட்டும் பேசினா போதா சிஎம் சார். நீங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகியும் என்ன இனிஷியேட்டிவ் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு எடுத்திருக்கீங்க? ஆக மொத்தம் கடந்த 5 வருஷம் ஆட்சியில எந்த இனிஷியேட்டிவுமே நீங்க எடுக்கல. இன்கேஸ் எடுத்திருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்காது. ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு கேக்குற பாத்தியா? சூப்பர் மணி. இப்ப நடந்த சம்பவத்துக்கு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே. ஆனா இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? கடந்த 5 வருஷமா நீங்க செய்ய தவறிய எல்லாத்தையும் செஞ்சு தீவிரமா நடவடிக்கை எடுத்து இந்த நிலைமைய எங்க அண்ணன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா மாத்துவாரு. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கடந்த தேர்தல் வாக்குறுதியில வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை பாதுகாப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு போறதுக்கு சமூக நல விடுதிகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு. 5 வருஷமா நீங்க தான் ஆட்சியில இருந்திருக்கீங்க. நீ சொன்ன அதே ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த 5 வருஷம் ஆட்சியில இதே மாதிரி மையங்களை அமைச்சு நிறைய பெண் குழந்தைகளை காப்பாத்தி இருக்கலாமே, காப்பாத்தல. மறுபடியும் தவறுகள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா எலெக்ஷன் ஒண்ணு வரும்போது அடுத்த முறை நம்மளும் ஆட்சியிலேயே உட்காரணும் அப்படின்ற ஒரு பேராசைனால இப்படி ஒரு பொய்யான அறிக்கையை கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு தோத்து போய்